ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்டில் மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அங்கே குப்பையெல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. ஏதோ நோட்டீஸ் மாதிரி ஒன்று கீழே விழுகுது. அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறா. அந்த டைம்னு பார்த்து அவளுக்கு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து. அவள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ணணும், பணம் வேணும்னு சொல்ல அவகிட்ட இருக்க காசாவை எண்ணி பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி நியூஸ்ல லூவான காணும், அந்த பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு நிறைய பணம் தரும்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. டக்குன்னு அவ திரும்பி பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அந்த நியூஸ் போயிடுச்சு. கையில இருக்க பணம் எல்லாம் பறந்துருச்சு. அந்த பணம் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லி அவ போய்கிட்டே இருக்கா. அந்த டைம் ஒரு பெக்கரோட கால் கிட்ட அந்த பணம் போய் விழுகுது. அவ எடுக்கலான்னு போக அந்த ஆளு ஹீரோயினை டார்ச்சர் பண்றா. இங்க பாரு, என் சைட்ல வந்த பணத்தை நீ எடுக்க கூடாதுன்னு. அந்த டைம்னு பார்த்து யாரோ ஒருத்தர் கார்ல வர்ற மாதிரி இருக்கு. அந்த பெக்கரை இழுத்து போட்டு 4-5 ரவுடி பசங்க பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அப்படியே அடிச்சுட்டே இருக்க காருக்குள்ள இருந்து ஒருத்தன் இறங்கி வரான். வந்த உடனே அவன் ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே இருக்காளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இவன் நம்ம கதையோட ஹீரோ கிடையாது, லூ ஃபேமிலியோட செகண்ட் பையன் தான் இவன். ஸோ உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், அப்படியே இருக்க, அப்படியே லூவானை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெக்கரை எல்லாரும் போய் அடிக்க நீ அதை பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினோட பக்கத்துல க்ளோஸா போறான். உன்கிட்ட ஒன்று கேட்கணும், அப்படியே அவள மாதிரியே இருக்கியே, எப்படி எப்படின்னு சொல்ல இது என்ன மாதிரி இருக்கு, ஆனா இது நான் இல்ல, இல்ல இது நான் இல்ல, நான் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஹீரோயின் போறா. அதுக்குள்ள 2 பேரும் ஹீரோயினை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வராங்க. அந்த ஆள் அப்படி முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். முதல்ல அவளை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்ல தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. முதல்ல இந்த பொண்ணுக்கு நல்ல அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நீட்டா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கார்டை கொடுக்க ஒரு ஷாப்புக்கு தான் போயிருக்காங்க. அவங்களும் கூட்டிட்டு போய் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணி ஹீரோயின் அப்படியே ஸ்டைலிஷா கூட்டிட்டு வராங்க. அவளுக்கு ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்க கூட தெரியல, நடந்து வரா. அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் அப்படியே செகண்ட் யங் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் கண்ணாடியில நின்று அப்படியே காட்டுறான். அப்படியே இருக்க, இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் நீ கேளு, நீ தான் இதுக்கப்புறம் லூவான், சரியான்னு சொல்ல என்னது அடுத்தவங்க ஐடென்டிட்டியில நானா, சாரி என்னால அது முடியாது, நான் இந்த மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துற வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதாவது நம்ம ஹீரோயினோட பாட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஆனா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்க்கு அட்மிட் பண்ணியிருக்க அவங்கள இழுத்துட்டு வேகமா வரான் அந்த ஆளு. இப்ப மட்டும் நான் சொல்றத நீ கேட்கல, உன் பாட்டி உயிரோட இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் ஆயிரும். நான் சொல்றத மட்டும் நீ கேட்டு எல்லா வேலையும் கரெக்டா பண்ணணும், உன் பாட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டும் முடியும். அதுக்கப்புறம் நீயும் உன் பாட்டியும் சந்தோஷமா இருக்கலாம், என்னோட வேலையும் முடிஞ்சிடும். சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாட்டி வேற சொல்றாங்க, அது யாரு உன்னோட ஃப்ரெண்டா, அவங்க தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால இங்க நடக்கிறது எதுவும் அவங்களுக்கு தெரியல. ஹீரோயின் அப்படியே முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், ப்ளீஸ் என் பாட்டியை மட்டும் விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அழுகிறா. நான் உன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், இதுக்கப்புறம் நீ தான் லூவான். நீ லூவானா லூ ஃபேமிலிக்குள்ள போகணும். உன்னோட ஷேர்ஸ் அப்புறம் தாத்தாவோட ஷேர் அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உன் பாட்டியோட சந்தோஷமா இருக்கலாம். உன் பாட்டிக்கு சர்ஜரிக்கு ஆகிற எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன், உன் பாட்டியை நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் மாஸ்டரும் சொல்றான். பாட்டி ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அது உன் ஃப்ரெண்டா, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்கம்மா, அவங்க என்ன சொன்னாலும் நீ செய், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்குள்ள பாட்டி அந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் லூ ஃபேமிலிக்குள்ள நம்ம ஹீரோயின் இப்ப வந்துட்டா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எப்படிதான் நடிக்க போறோமோன்னு இருக்க கூட ஒரு பாடி கார்டு வரான். இதான் லூ ஃபேமிலி மேன்ஷன், நீங்க உள்ள போங்கன்னு சொல்ல ஹீரோயின் வேகமா உள்ள போறா. செகண்ட் மாஸ்டரும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். பரவாயில்ல, சொன்னபடி கரெக்டா வந்துட்டா, பட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணானா ஈஸியா சொத்து எனக்கு வந்துடும், எனக்கு முக்கியம் சொத்து, அது மட்டும் அவன் வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவ எங்க வேணாலும் போட்டோன்னு சொல்ல இங்கே பார்த்தா நம்ம தாத்தாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, படுத்திருக்காரு. அங்க உட்கார்ந்துருக்கான்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோவை பார்த்து 2 மெய்டு, சார் இன்னும் மேடம் கிடைக்கல, ஆனா இவரோட உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, மாஸ்டர் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியலன்னு சொல்ல நீங்க முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு என்ன தாத்தாக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்க தாத்தா கண்ணு திறந்து பாக்குறாங்க. வான் வந்துட்டாளா, லூவான் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் வரல தாத்தா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. லூவான் வரமாட்டா, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அடுத்த நியூஸ்ல லூவான் இறந்து போயிட்டா, அதாவது அவ போன ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அதை பார்த்தோன்னே தாத்தாவோட ஹெல்த் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு, வாமிட்லாம் பண்றாரு. நம்ம ஹீரோயின் உள்ள வரா. அந்த பர்னிச்சர்லாம் பார்க்கும்போது இதுல ஒரு பர்னிச்சர் கிடைச்சா கூட என் பாட்டியை நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். மேல சத்தம் கேட்குது. ஐயோ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அப்படியே ஓடி வரா. தாத்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாங்க. லூவான் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி தாத்தா அழுதுட்டே இருக்க இது இப்படியே விட்டா சரி வராது, நீ கொஞ்சம் பேசாம இருடா, உண்மையை சொல்லித்தான் ஆகணும், அவரை இப்படியே போக
விட்டுற வேண்டியதான், வேற வழி தெரியலன்னு சொல்ல, அம்மா லூசு மாதிரி உளராதீங்கன்னு சொல்ல, தள்ளுடா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு போய் லுவானோட ஷேர்ஸை என் பேர்ல மாத்தி கொடுத்துருங்கப்பா. ஸோ அப்பதான் எல்லாம் ஈஸியா முடியும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருக்க மேடு எல்லாம் அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, பணத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்க, அவர் சீக்கிரம் இறந்து போயிடுவாருன்னு சொல்றாங்கன்னு. அடுத்தது ரேகை வைக்கிறதுக்காக எல்லா பேப்பர்லயும் கையில வைக்கலான்னு சொல்லி அப்படியே கையை கிட்ட கொண்டு போறாங்க. கொண்டு போற டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட என்ட்ரி, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. லுவான் வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. எல்லாரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அப்படியே ஹீரோயின் லுவான் மாதிரியே இருக்கா. லுவான் வந்தாச்சுன்னு சொல்ல, ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ பயமா இருக்கு, இவங்களெல்லாம் பார்த்தா மாட்டிக்குவேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லுவான் நீயான்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போக டக்குன்னு குடுகுடுன்னு போறா. அவ்வளோ ஈஸியா என் சொத்தை உங்களை எடுக்க விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆன்டி அடிக்கலான்னு போக, என்ன தைரியம் தான் அம்மா மேல கை வைப்பேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ போய் கையை பிடிச்சிட்டான். அம்மா நீங்க சும்மா இருங்கன்னு சொல்ல, ஏண்டி என்னையும் அடிக்க வரியா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அடிக்கலான்னு போறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினுக்கு புரியல, பயந்து போய் நிற்கிறா. ஏன்னா லூவான் கொஞ்சம் அரகண்டா இருப்பாளாம், நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் தான். பட் என்ன பண்ணுறது, அவளை மாதிரி நடிக்கிறனால இவளும் கொஞ்சம் அரகண்டா இருக்கா. அதுக்கப்புறம் நீ உண்மையாக தான் லூவானா இல்லை நீ வேற யாராவது தான், பேசல ஏதாவது மாஸ்க் போட்டு வந்திருக்கியா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கியா, உண்மையை சொல்லுன்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஃபேக் கிடையாது, நான் தான் லூவான். ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டுக்கு போகலான்னு போனேன், ஆனால் நான் ஃப்ளைட்டில் ஏறல. தாத்தாவோட நினப்பு வந்தனால நான் திரும்ப வந்துட்டேன், தாத்தாவை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டேன். இங்கே பாருங்க டிக்கெட்டுன்னு காட்ட அப்படியே ஷாக்காக இருக்கு அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் தாத்தா நான் வந்துட்டேன்னு சொல்லி தாத்தா பக்கத்தில் போக, லுவான் நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, லுவான் வந்து நம்ம தாத்தாவோட அடாப்டிவ் பொண்ணு தான். ஒரிஜினல் பையன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அடுத்து இல்லீகலாக பிறந்தவன் தான் அந்த ரெண்டாவது பையன். அவன் தான் சொத்தெல்லாம் வேணுங்கிறதுக்காக பிளான் பண்ணுறான். ஏன்னா தாத்தா சொத்தை லூவானுக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் பிரித்து கொடுக்கறதா இருந்தார். அதனால எப்படியாவது சொத்தை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம ஹீரோயினை லூவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, நான் வந்துட்டேன்ல, எல்லாமே சரியாயிரும்னு சொல்கிறா. நீ வந்துட்டீல, இனி என்னோட எல்லாமே சரியாயிரும் எனக்கும் தோணுது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, நான் ஸ்விஸ்லேருந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வரேன், அந்த டாக்டர் வந்தால் எல்லாமே சரியாயிரும் தாத்தா, உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அந்த பக்கம் போகிறா. அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் மெய்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. பரவாயில்ல லுவான் வந்தாச்சு, இப்போ தான் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்குற ஆன்ட்டிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அவங்க கண்ணத்தில் ஆரஞ்சிட்டு அப்படி வேகமாக போகிறா. அந்த டைம் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறது காதில் வருகுது. ஸ்விஸ்லேருந்து டாக்டர் வருதுன்னு போய் சொல்லியிருக்கேன், சீக்கிரம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம் இவ பேசுறதை கேட்டுட்டு, ஓ நடிக்கிறியா நீ, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறதுக்காக ஆன்ட்டி போகிறாங்க. இப்போ தான் புரியுது, நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், நீ நடிக்கிற, உண்மையாக சொல்லு, நீ லூவான் கிடையாது. லூவானுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அது உன்கிட்ட இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அவளோட ஸ்கர்ட் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி எங்கள் தாத்தா தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. லூவான் வந்தாச்சு, நீ உன் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா, அவள் ரொம்ப பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமான்னு சொல்ல, அவள் லூவான்னே எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஹீரோ. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. இங்கே பார்த்தா ஹீரோ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்ட்டி. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல ஹீரோயினுக்கு. எப்படியாவது என்ன காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என்னை விடுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்க. தாத்தாவும் ஹீரோவும் அங்கே வந்துட்டாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி பண்றதை பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு தாத்தாக்கு. தாத்தா அப்படியே திரும்பி பார்க்க, ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொண்ணோட தப்பிச்சு ஒரு இடத்துல ஓடி வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிருப்பான். அந்த டைம் அவ காலில் ஒரு அடிபட்டிருக்கும். அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்தோன்னே அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவளை தானே இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேங்கிற மாதிரி யோசிக்க, இவ எப்படி லூவானோட இடத்துலங்கிற மாதிரி யோசிக்கிறான் ஹீரோ. அதுக்குள்ள அம்மா மறுபடியும் டார்ச்சர் பண்ண, அம்மா அந்த பக்கம் போகமா, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல எனக்கு தெரியும், இப்போ இவ பேசினதை நான் கேட்டேன், அப்பா இவ பொய் சொல்றா, நம்பாதீங்க, இவ ஸ்விஸ்ல இருந்து டாக்டர் வரும்னு சொன்னது எல்லாமே பொய், அதெல்லாம் பொய்ப்பா, இவன் நடிக்கிறா, இவளை பத்தி எனக்கு தான் தெரியும். நம்ம லூவானா இருந்தா அவளுக்கு நிறைய மார்க்ஸ் இருக்கு உடம்புல, அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்காக தான் காட்ட சொன்னா காட்ட மாட்டேங்கிறா. சொல்லு, நீ உண்மையை சொல்லு, நீ பொய் சொன்னேன்னு உண்மையை சொல்லிடு, ஸ்விஸ்ல இருந்து டாக்டர் எங்க, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி வேகமா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம டென்ஷனா இருக்கு. விடு விடுன்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டே இருக்க, உன் மார்க்கை பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஸ்கர்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீங்களா, நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு காலை காட்டுறா. காலில் பார்த்தா நிறைய தழும்பெல்லாம் இருக்கு. இது என்ன உன் காலில் இவ்வளோ தழும்புன்னு சொல்லி தாத்தா பயந்து போய் கேட்க, எனக்கு அப்ராட்ல படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த டைம் தான் இதெல்லாம் வந்தது, இதை காட்டுறதுக்கு பயந்துட்டு தான் நான் யார்ட்டையும் காட்டாம இருக்கேன். ஆன்ட்டி அதை புரிஞ்சுக்காம, அம்மா எப்படியாவது அதை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அழுகிறா. அதாவது குப்பை பொறுக்கும் போது நிறைய
நிறைய டைம் இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அதை மறைக்கணுங்கிறதுக்காக தான் நான் யார்கிட்டையும் காட்டுறது இல்லைன்னு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தாத்தாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அங்க இருக்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டாங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உன்கிட்ட இருக்க நம்ம ஃபேமிலி கார்டை முதல்ல கொடுன்னு சொல்லி பிடுங்கி அதை நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துட்டாங்க. லூவான், இதுக்கப்புறம் இந்த கார்டு உனக்கு தான். இந்த கார்டை நீ எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டை நீ வச்சுக்காமா, என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணதும் தப்பு தான். இனிமேல் இவங்களுக்கு எந்த சான்ஸும் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல அதுக்குள்ள அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பிடிச்சி கார்டை கீழே தள்ளி விட்டாங்க. போய் ஒரு அடாப்டிவ் பொண்ணு இவளுக்கு போய் கொடுக்குறீங்களா? ஆனா இவ ஃபேக்கு தான், எனக்கு தெரியும். இவ உண்மையான கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்ட்டி. அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏம்மா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க? சரி, இப்போ என்ன, உனக்கு ஸ்விஸ்ல இருந்து ஒரு டாக்டர் வரல அதானே? அதை பத்தி நானே சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, அது வந்து சாரிங்க தாத்தா, என்னை மன்னிச்சிருங்க. ஸ்விஸ்ல இருந்து டாக்டர் வரமாட்டாங்க. அந்த டாக்டர்னு சொன்னது பொய் அப்படின்னு சொல்ல, பொய்யா? என்னது அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாங்க. தாத்தா, அது வந்து சொல்லுமா. தாத்தா கிட்ட சொன்னேன், இப்பதான் சொல்லிட்டு வந்த டாக்டர் வந்துருவாங்க, என்ன சரி பண்ணிடுவாங்கன்னு. உண்மையை சொல்லுன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் தாத்தான்னு சொல்ல, தாத்தாக்கு அப்படியே வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா கூட்டிட்டு போறான். அம்மா, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் டாக்டர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போக, ஐயோ என் அப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லி புலம்பிட்டே அங்க ஆன்ட்டி நிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் வேகமா அவ கையில இருந்து அக்குபஞ்சர் பண்ற அந்த நீடில் எடுக்கிறா. அதை தாத்தாவோட தலையில குத்தலான்னு போறா. ஐ, விட்ரி விட்ரின்னு சொல்லி ஆன்ட்டி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆன்ட்டியை பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே அதை தலையில எல்லாம் குத்துறா. பாட்டிக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்காக அக்குபஞ்சர் பார்த்தனால நானும் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பாக எப்படியாவது தாத்தாவை இதை வச்சு க்யூர் பண்ணிடணும், அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட தலை ஃபுல்லாக குத்தி விடுறா. தாத்தாக்கு லைட்டாக அப்படியே கண்ணை மூடுது. ஃபைனலி ஒரு ஊசி எடுக்கிறா. இந்த ஊசி தான் அவர் உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் முடிவு பண்ணுறது. இந்த ஊசியை மட்டும் நான் கரெக்டாக குத்திட்டேன்னா தாத்தா சரியாயிருவாருன்னு சொல்லிட்டு குத்துறா. ஆனால் அதுக்குள்ளே தாத்தா அப்படியே வாமிட் பண்ணி மயங்கி விழுந்துட்டாரு. உடனே ஆன்ட்டி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நீ தாண்டி காரணம், நீ தான் அப்பாவை கொலை பண்ண, சொத்துக்காக நீ தான் கொலை பண்ண, உன்னாலதான் எல்லாமேன்னு சொல்லிட்டு 2 பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு முதல்ல இவளை இங்கேருந்து வெளியே அனுப்புங்க, இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவனாலதான் எல்லாமே நடந்தது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் இப்பயே கொலை பண்ணிடுவேன், எப்படியோ அப்பாவை கொலை பண்ணிட்டேன், இனி நீயும் இல்லைன்னா இந்த சொத்துக்கு நானும் என் பையனும் மட்டும்தான் வாரிசு, உன்னை சும்மா விட மாட்டேன்னு கழுத்துல கை வச்சு காத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க, கண்டிப்பா தாத்தாக்கு உயிர் வந்துடும், அவர் உயிர் போகல, நான் பண்றது அதுதான், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, திடீர்னு தாத்தா எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஐயோன்னு சொல்லிட்டு டக்குன்னு பயந்து போய் கை எடுத்துட்டு ஆண்டி திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா அப்படியே தாத்தா படுத்திருக்காரு. ஏண்டி பொய் சொல்றியா, என்கிட்ட நீ பொய் சொல்றியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்கலான்னு போக அதுக்குள்ள ஒரு பாடி கார்டு தடுத்து நிறுத்திடுறான். மேடம் வேணா, பிரச்சனை பெருசாயிரும்னு. சரி, முதல்ல இவளை இங்கேருந்து எப்படியாவது மூட்டை கட்டி தூக்கிட்டு போய் வெளியே போடுங்கன்னு சொல்ல மூட்டையா கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ டாக்டரோட அந்த இடத்துக்கு வரான். என்ன இதுன்னு சொல்லி கேட்க, வேஸ்டேஜ் சார். வேஸ்டேஜா, நம்ம வீட்லையான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலான்னு பக்கத்துல போறான். அதுக்குள்ள டைம் ஆச்சு. தாத்தா உடம்பு சரியில்லை, தாத்தாவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அந்த பக்கம் போக ஹீரோயின் அங்க இருந்து மூட்டையா கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ அப்பா அப்பான்னு சொல்லி இங்க ஆன்ட்டி எப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டாக்டர் வந்தாச்சு. பாருப்பா பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லூவான் தான், அவ ஃபேக்குன்னு சொல்றேன் நம்பல, அவ இங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாப்பா, எங்க போனானே தெரியலன்னு சொல்லிட்டு அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சே, அவளை நம்பினது ஏன் தப்பு தான். சே, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல ஹீரோக்கு. திடீர்னு பார்த்தா டக்குன்னு தாத்தா எஞ்சுக்காராரு. என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியல அம்மாக்கு. ஆகா, இந்த மனுஷன் பொழைச்சிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க கரெக்டான டைம்ல அக்குபஞ்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் பண்ணலைன்னா கண்டிப்பா இவரை காப்பாத்துறது கஷ்டம். அவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும், தப்பா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, லூவானா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா, லூவான் எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். லூவான் இங்க இல்லப்பா, எங்க போனேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல டக்குன்னு தாத்தா எஞ்சிட்டாரு. அவள் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், ஓ அம்மா தான் காரணம், என் கண்ணு முன்னாடியே அவளை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணா, அதையெல்லாம் என் காதுல கேட்டுச்சுப்பா, எனக்கு கான்சியஸ் இருந்தது, நீ போய் அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்ல ஹீரோ வேகமா வரான். அடுத்து நம்ம ஹீரோயினை ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க நெருப்பெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல உன்னை பிடிச்சி தள்ளி விட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அந்த டைம் ஹீரோவோட என்ட்ரி. உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவனை அடிக்க போக திடீர்னு பார்த்தா அங்க ஹீரோயினை காணும். நெருப்புல போயிட்டாளான்னு சொல்லி பயமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு அந்த பக்கம் போயிட்டு, எத்தனை நாள் நான் இங்க இருந்து தப்பிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து கார்டு எடுக்கிறா. நேற்று தூக்கி போட்ட கார்டை திரும்ப எடுத்துட்டு வந்திருப்பா. இதை வச்சு பாட்டி எப்படியாவது காப்பாத்திட்டு என்னோட லைஃப்ல நான் செட்டில் ஆறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போலான்னு பார்க்க செகண்ட் யங் மாஸ்டர் வராரு. அவ்வளோ ஈஸியா மேடம் உங்களை விட்டுருவேனா அப்படின்னு சொல்ல திரும்பி பார்க்க அவனோட பாடி கார்டு, இங்க பாரு, எப்படி என்னை விட்டு நீ போக முடியாது, தாத்தாவோட ஷேரு உன் ஷேரு வாங்கி எனக்கு கொடுத்துட்டு நீ இங்க இருந்து போ, லுவானோட ஷேரும் எனக்கு தான் வேணும், அது வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும், இல்லைன்னா உன் பாட்டியை நான் போட்டு தள்ளிடுவேன், இப்பயும் உன் பாட்டி என்னோட கஸ்டடியில தான் இருக்காங்க, அது உனக்கு தெரியுமா இல்லையா, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பார்த்துட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல அப்புறம் ஹீரோயினுக்கு வேற வழி இல்லை, திரும்ப அந்த பில்டிங்குள்ளேயே போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வரான். பார்த்தா ஹீரோயின் மேல நிறைய மூட்டையா இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக சிபிஆர் பண்றான். ஒரு வழியா ஹீரோயினும் கண்ணை திறந்து பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டான்.
அப்புறம் ஹீரோயினை டாக்டர் செக் பண்ணிட்டு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சீக்கிரம் கண்ணை திறந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, போதும் நடிக்காத எந்திரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் டாக்குன்னு எஞ்சுக்காரா, இங்கே பாரு நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா, தாத்தா வேணா நீ ஏமாத்தலாம், நீ பார்க்கறதுக்கு வேணா லூவான் மாதிரி இருக்கலாம், ஆனால் நீ லூவான் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி ஏமாத்துறேன்னு சொல்ல, உண்மையாவே நான் தான் லூவான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பாரு இதுக்கப்புறம் பொய் சொன்ன அவ்வளோதான்னு சொல்ல, எனக்கே தெரியும் நீ கண்டிப்பாக லூவான் கிடையாதுன்னு சொல்லிட்டு காலில் பார்க்கலான்னு போகிறான். ஆனால் அந்த பர்த் மார்க்கை காணும், இவன் தேடிட்டு இருந்த பொண்ணோட பர்த் மார்க் இங்கே இல்லை, எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, நம்ம ஹீரோயின் தான் பவுடர் வச்சு அதை அப்படியே மறைச்சிருப்பா. அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஸோ நீ என்ன ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ணலான்னு போகிறான். அதுக்குள்ளே தாத்தா வந்துட்டாரு. பயந்து போய் ஹீரோயின் போய் அங்கே நிற்க, தாத்தா அப்படியே ஹீரோ அடிச்சிட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையடா, ஏன் இது மாதிரி பண்ணுற, ஓ அம்மா தான் இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறானா, நீ இந்த மாதிரி பண்ணுற, இதுக்கப்புறம் இவ தான் லூவான்னு செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ தான் என் பேத்தின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தாத்தா கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் அம்மா இங்கே வெளியே நின்று கத்துன்னு கத்துறாங்க. என்னன்னு தாத்தாவும் ஹீரோ எல்லாரும் வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே அம்மா கத்துறாங்க, இப்போ இவ பொய் சொன்னா அதை மட்டும் ஏற்றுக்கிறீங்க, நான் பொய் சொன்னா எனக்கு பனிஷ்மெண்ட்டா, நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ்ப்பா, நான் இதோட விட்டுறேன், இதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், இவ பொய் சொன்னால அதே மாதிரி தான் நானும் பொய் சொன்னேன்னு நினச்சி விட்டுருங்கன்னு சொல்ல, இங்கே பாரு இவ பொய் சொன்னா, ஆனால் அவள் என் வாழ்க்கையை காப்பாற்றினா, நீ அப்படி இல்லை, அவளை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்க, என் கண்ணு முன்னாடியே நடந்த எல்லாத்தையும் நான் காதில் கேட்டேன், இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப மாட்டேன், இவளை மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு தாத்தா சொல்ல, அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு அம்மாவுக்கு. ஸோ அவள் பொய் சொன்னது உங்களுக்கு பெருசாக தெரியல, சுவிஸ்லேருந்து டாக்டர் வராங்க அப்படின்னு இவன் நடிச்சிட்டு இருந்தது என் காதில் விழுந்தது, அவள் பொய் தான் சொல்கிறா, அவள் கண்டிப்பாக உங்களை ஏமாத்துறா, கண்டிப்பாக தெரிஞ்சா நீங்கள் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கத்துன்னு கத்திட்டே இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் பொய் தான் சொன்னேன், நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல, ஆனால் சுவிஸ்லேருந்து ஒரு டாக்டர் வராங்கன்னு சொன்னது பொய் கிடையாது, அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, நான் தான் அக்குபஞ்சர் படித்தேன், 2 வருஷம் அப்ராட்ல இருந்தப்ப நான் படித்தேன்னு சொல்லிட்டு வேகமாக அவளோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வந்து காட்டுறா. பார்த்தீங்களா இந்த சர்டிஃபிகேட்லாம் நான் வாங்கினது, நான் தான் க்யூர் பண்ணுறக்காக படித்தேன்னு சொல்ல, தாத்தா அதை வாங்கி பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. ஆமாம் உண்மையாக நீ டாக்டரா, எனக்கு தெரியல, எனக்கு ஹாப்பியாக இருக்குமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, 2 நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன், நீ என் பேத்தின்னு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன், அந்த டைமில் இதை காட்டி எல்லாருக்கிட்டையும் என் பேத்தி டாக்டர்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, மேலேருந்து ஸ்டார்ஸ் வேணுமா சொல்லுமா, நீ கேட்குற எல்லாமே வாங்கிட்டு வந்து தருவேன்னு சொல்ல, எப்படியாவது தாத்தா கிட்ட அவரோட ஷேரை கேட்டு வாங்கிடணும், அப்போ தான் நம்ம இந்த வீட்டை விட்டு போக முடியுங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா. கேளுமான்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின், பார்த்தீங்களா அவங்க ஷேரை தான் கேட்க போகிறான்னு சொல்ல, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அது மட்டும் எனக்கு போதும் தாத்தான்னு சொல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் இப்போ தாத்தாவோட ஷேரை கேட்டேன், நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை, தாத்தா நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அது வந்து நான் அப்படி சொல்ல, அவங்க ஷேரை கேட்பான்னு தான் நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஒரு பக்கம் புலம்புறாங்க. நீ தான் என்னோட ஷேர் மேலே கண்ணா இருக்க, இவ அப்படி இல்லை, முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே அம்மா அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோ லைட்டாக திங்க் பண்ணுறான், இவன் நல்லவளா கெட்டவளான்னு தெரியல, ஆனால் இவகிட்டே ஏதோ ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணி தான் அது என்னென்னு பார்க்கணுன்னு சொல்ல, 2 நாளுக்கு அப்புறம் பெரிய பார்ட்டி இருக்குது, அன்னைக்கு கண்டிப்பாக உன்னை எல்லாருக்கும் காட்ட போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல, சீக்கிரமாக போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, அப்புறம் உனக்கு தேவையான திங்ஸ்லாம் போய் வாங்கிக்கன்னு சொல்ல, ஹீரோ வரான். நானே இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, நீ அடா சரி இப்போ இனிமேல் உன் தங்கச்சியை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, இவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ மறைச்சிட்டே ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறான். காரில் அவனே டோர் ஓப்பன் பண்ணி உட்கார வைக்க, இவளுக்கு என்னமோ ஒன்று இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு தான் போகிறான். ஹீரோயினுக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது ஹீரோ கூட போகிறதுக்கே. இது எல்லாத்தையுமே செகண்ட் பிரதர் தள்ளி நின்று பார்க்குறாரு. பரவாயில்லையே கொஞ்சம் அவன்கிட்ட க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்குது, எப்படியாவது எனக்கு ஷேர் வந்தால் போதுங்கிற மாதிரி செகண்ட் பிரதர் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஷாப்புக்கு வந்தாச்சு, நிறைய ட்ரெஸ் அங்கே இருக்குது, இது கொடுங்கன்னு சொல்லி நிறைய ட்ரெஸ் அவன் செலக்ட் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்தாங்க கார்டு, எவ்வளோ பேமெண்ட்டோ எடுத்துக்கங்கன்னு சொல்ல, என் மேலே எவ்வளோ அக்கறை, பரவாயில்ல நல்லவனாக தான் இருக்கான், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, ப்ரைஸ் பார்த்தா ஓவராக இருக்குது, என்னது இது இவ்வளோ ப்ரைஸில் போட்டிருக்கு, ஆமாம் அதனால் என்ன இதை ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லி அங்கே இருக்க மெய்டிக்கிட்ட கேட்க, அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எதுக்கு, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுன்னா உனக்காக ஒன்றும் நான் வாங்கலை, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஆமாம் சார் மந்த்லி இங்கே வருவார், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்ல, அப்போ எனக்கு இல்லையா, சரி நான் வேறு தப்பாக நினச்சிட்டேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்போ உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீ எடு, எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திரும்பி நினைக்கிறான். ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் எடுத்து ட்ரையல் பார்க்கறதுக்காக போக, அங்கே இருக்க சேல்ஸ் கேர்ள் கிட்ட ஹீரோ கேட்குறான், அந்த மாதிரி காலில் மார்க் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்தீங்களான்னு. இல்லை சார் இப்போ வரைக்கும் நான் பார்க்கலன்னு சொல்ல, அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு பின்னாடி ஜிப்பு போட முடியலன்னு சொல்லி அங்கே இருக்க பொண்ணை கூப்பிட, அந்த பொண்ணு வந்து பார்க்குறா, ஹீரோயினோட காலில் அந்த மார்க் இருக்குது. சார் என்ன நடக்குதுன்னு புரியல சார், எனக்கு என்னமோ இவங்க மேலே டவுட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு பாடி கார்டு வந்து சொல்கிறான். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த பக்கம் போகணும்னு சொல்ல, அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா, அவள் வந்து கத்துன்னு கத்துறா, எனக்கு எடுத்த அதே மாதிரி ட்ரெஸ்ஸை எப்படி அந்த பொண்ணு போடுவா, அவள் சாதாரண ஒரு அடாப்டிவ் டாட்டர், நான் அப்படியா, நான் எங்கள் வீட்டோட செல்ல பொண்ணு, லூ ஃபேமிலிக்கு இவள் வந்தால் இவளுக்கு எல்லாமே
எல்லாமே கொடுக்கணுமா? நான் ஷின் ஃபேமிலியே சேர்ந்தவ, அவளை சும்மா விட மாட்டேன், அவளுக்கு இந்த ட்ரெஸ் கிழிச்சு ஏறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பக்கத்துல போக இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி நின்று பாக்குறான். பரவாயில்லையே, அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நல்லா தான் இருக்கு, என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்ல இதோ லூவானா இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ நிக்க அந்த சேல்ஸ் கேர்ளை அடிச்சதுல அந்த கேர்ள் கீழே விழுந்துட்டா. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அங்க இருக்கிற அந்த லின்னோட கண்ணத்திலேயே ஒரு அரைறா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, அந்த மாதிரி ஒருத்தரை போய் அடிக்க உனக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள அவளோட பாடி கார்ட்ஸ் வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னோட அழகான இந்த ஃபேஸ் இருக்கனால தானே நீ எல்லாரையும் கவர் பண்ண நினைக்கிற, உன் ஃபேஸே நான் இல்லாம பண்ணிடுறேன்னு கத்திரிக்கோள் எடுத்துட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போக ஆன்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அவ காலில் இருக்க மார்க்கு ஹீரோ பார்க்கவே இல்லை. என்னை காப்பாத்தனியா, நீ வா வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட ஹீரோ வர்ற மாதிரி தெரியல, அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். என்ன விளையாடுறியா, உன்னை காப்பாத்த நியான் வருவானா? கண்டிப்பா வரமாட்டார். நான் அவரு சின்ன வயசுல இருந்து கூட இருக்கேன், நான் அவரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோவோட பாடி கார்டு வந்து அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட அவ மூஞ்சிலேயே ஒரு மார்க் விழுந்துருச்சு. என்ன தைரியம் தான் என்ன அடிச்சிருப்பேன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் கத்த நம்ம ஹீரோவோட பாடி கார்டு சரியான பாடி பில்டர் போல இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு அந்த லின்னு அடிக்கலான்னு போக ஒரு நிமிஷம் நீ அடிக்காத தள்ளுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சேல்ஸ்களை கூட்டிட்டு போய் உனத்தானே அவ அடிச்சா, நீ திரும்ப அடி அப்படின்னு சொல்ல என்ன தைரியம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏன் கணத்துல அறைய சொல்லுவ, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லின்னு கத்துன்னு கத்துறா. சாரி மேடம், என்னால முடியாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் ரொம்ப ஃபீல் பண்றா. ஓ, இவங்களோட பலவீனத்தை நீ உனக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இந்த மாதிரி பொண்ணு அடிச்சாதான் நீ திருந்துவேன்னு சொல்லி கண்ணத்திலே ஒரு அறையறான். அவளும் நீயும் ஈக்குவல் தான், இனிமேல் இந்த மாதிரி மேல கீழேன்னு சொல்லி ஏதாவது பேசின உன்னை சும்மா விட மாட்டேன், இதான் உனக்கு கடைசி வார்னிங்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதாவது அவ செலக்ட் பண்ண ட்ரெஸ். அதுக்கப்புறம் அவங்க வரும்போது ஹீரோ நிக்கிறான். இவ்வளவு நேரம் பிரச்சனை நடந்தது, வந்தானான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த லின்னு கத்திக்கிட்டே வரா. அதுக்குள்ள ஹீரோ டக்குன்னு முன்னாடி வரதை பார்த்துட்டு இங்க பாத்தீங்களா நியான், இவ என்ன அடிச்சுட்டா, என் மூஞ்சிய பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அவ வேணும்னு தான் என்ன அடிச்சா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு ஒண்ணுன்னா எப்பயுமே நீங்க தானே வருவீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணலான்னு போக டக்குன்னு ஹீரோ வந்துக்கிறான். அவ கீழே விழுந்துட்டா. முன்னாடி இருக்கும்போது அந்த லூவானா சுத்தமா நம்ம ஹீரோக்கு பிடிக்காது, அதனால லின்னுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பான். இப்ப இவளை பிடிச்சிருக்கு, அதனால ஹீரோ சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல இவளுக்கு. என்னது, முதல்ல வேற மாதிரி இருப்பாரு, இப்ப அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றாருங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க ஒரு பாடி கார்டு கூட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டான் அந்த லின்ன. என்னாச்சு, என்ன நடந்ததுங்க, நீங்க தான் பாத்தீங்கல்ல, ஸோ உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்ல சரி ஓகே, உன் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அப்புறம் இந்தா உன் கார்டு, என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ, ட்ரெஸ் வேணா வாங்கிட்டு நீ வா, எனக்கு தேவையானதை நான் வாங்கிட்டேன், ஆனா உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கார்டை மட்டும் கையில கொடுத்துட்டு அங்கிருந்து ஹீரோ போயிட்டான். ஆஹா, இதை வச்சு எப்படியாவது பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் நம்ம செலவு பண்ணிக்கலாம், அப்பா நிம்மதியா இருக்குன்னு அங்கிருந்து கிளம்பிட்டா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வர 3 மில்லியன் பணம் வந்து ஸ்வைப் ஆயிருக்கு. எதுக்கு இவ்வளோ பணம், அதுவும் ஹாஸ்பிட்டல்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்க சார் மேடம் இங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. அதுக்குள்ள அங்கிருந்து தாத்தா வராரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் 3 மில்லியன் பணம் வந்து ஸ்வைப் பண்ணியிருக்கா, என்ன ரீசன்னு தெரியல, ஸோ இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல என்கிட்ட அவள் எதுவும் சொல்லலையே, என்னன்னு தெரியல, கார்டை கொடுத்துட்டு வந்தேன், அவள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கா, ஏதோ ஒன்று அவகிட்ட இருக்கு, இன்னும் அவன் மேலே எனக்கு டவுட்டுன்னு சொல்ல ஹீரோயின் வரா. கூடவே பார்த்தா 4-5 பேர் மெடிக்கல் கிட்டெல்லாம் நிறைய தூக்கிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அதெல்லாம் தாத்தாக்காக வாங்கினது அப்படின்னு சொல்றா. ஸோ சாரி தாத்தா, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் வாங்கிட்டேன், அதாவது வீட்டில இருந்து உங்களை பத்திரமா நான் தான் பார்த்துக்க போகிறேன், ஸோ அதனால எதுக்கு தனியாக வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன், ஓகேவா இது அப்படின்னு சொல்ல பாத்தியாடா என் பேத்தி நல்லதுதான் பண்ணுவா, நீ என்னமோன்னு சொல்லி பயந்துட்டியே, விடு விடு, என் பேத்தி எனக்காக தான் வாங்கியிருக்கா இதெல்லாம்னு சொல்ல ஆமா தாத்தா வாங்க, நான் உங்களுக்கு இதை வச்சுதான் இனிமே செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ப்ரெஷர்லாம் செக் பண்றா. அப்புறம் ஹெட் பேண்ட் எல்லாம் போட்டு தாத்தாக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோயின் பண்றதை பார்க்கும்போது ஹீரோக்கு லைட்டா ஹீரோயின் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் மாதிரி வருது. இவன் நல்லவளா கெட்டவளான்னு தெரியல, ஆனா இவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் தாத்தாவை ரூம்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயின் அப்படியே வந்துட்டு இருக்கா. தெரியாம ஹீரோ மேல இடிக்க கையில இருக்க கப்பு கீழே விழுந்துருச்சு. டக்குன்னு ஹீரோ பிடிச்சிட்டான். சாரின்னு சொல்லிட்டு கப் எடுக்கலான்னு போக நீ எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற, யூஸ்வலா இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், மேடு தான் பார்க்கணும்னு சொல்லுவேன், அது தாத்தாவோட கப்பு நான் தானே கீழே போட்டேன்னு சொல்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, தாத்தாக்காக நீங்க வந்தியா இல்ல பணத்துக்காக வந்தியான்னு தெரியல, அது என்னை பார்த்தா உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு, என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வராதான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி இந்தா புடி, இதை கொடுக்கத்தான் வந்தேன், இது உனக்காக வாங்கினது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ பேக் மாதிரி இருக்கு அதை கையில தரான். இதை பார்ட்டிக்கு மறக்காம நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஃபோன் வருது. சார் முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, நீங்க தேடிட்டு இருந்த பொண்ணை பத்தின்னு
சொல்ல ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். என்னது, ஒரு வேளை அவனோட ஸ்வீட் கார்டு கிடைச்சிருச்சோ, அப்பா நிம்மதியா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா செகண்ட் பிரதர் வராரு. வந்தோடனே ஹீரோயினோட கழுத்துல கை வச்சுட்டு, என்ன இந்த வீட்ல இப்படி செட்டில் ஆயிலன்னு பாக்குறியா, உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். அந்த பார்ட்டி நடக்கிற அன்னைக்கு எல்லா பார்ட்டி ஹால்ல இருப்பாங்க. அப்ப தாத்தாவோட ஸ்டடி ரூம்ல போய் நீ எப்படியாவது அந்த ஷேர்ஸ் எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும். அதுதான் உனக்கான முக்கியமான வேலை. எனக்கு தரல அவ்வளவுதான். உன் பாட்டி தெரியும்ல, இன்னும் என் கையில தான் இருக்காங்க. உன் பாட்டி உயிரோட உனக்கு வேணும்னா நான் சொல்ற வேலையை பண்ணிட்டு நீ கிளம்பிட்டே இரு, சரியா அப்படின்னு சொல்லி கன்னத்துல தட்டிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எங்க வந்தான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாட்டியை கண்டுபிடிச்சு அங்க வந்தாச்சு. பாட்டிக்கு தான் கண்ணு தெரியாதுல, சர்ஜரிக்காக தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. யார் இங்க வந்தது, ஷூவோட ஃப்ரெண்டா, ஷூ உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு போக கையில ஹீரோயினோட போட்டோ இருக்கு. பார்க்கலான்னு சொல்லி ஹீரோ அப்படியே கையை வைக்க, நீ வேற யாரோ, நீ என்னையும் என் பேத்தியும் கொலை பண்ண வந்திருக்க, கடன்காரன் தான் நீ, போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டக்குன்னு அந்த போட்டோவை கீழே போட்டாங்க. அது உடஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு ஹீரோ புரியல. நான் வந்துன்னு சொல்லி ஏதோ பேச வர அந்த லேடி பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாடி கார்டு நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு வர, நீங்களே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த லேடி கத்த ஆரம்பிச்சிருச்சு. சார் என்ன சார் இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க, எப்படி சார் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும், அதான் தெரியல, பட் வெயிட் பண்ணலாம், இவங்க பேத்தி எப்படி இருப்பான்னு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பாட்டிக்காக நர்ஸ் அந்த பக்கம் போக அப்புறம் அங்க இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணா அதுலதான் கார்டு நம்பர் இருக்கு. கார்டு நம்பருக்கு பக்கத்துல அங்க பார்த்தா ஹீரோயினோட அந்த பேர் இருக்கு, அதாவது ஷூ அப்படின்னு அவளோட ஒரிஜினல் நேம் ஷூன்னு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பேத்தி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, அவங்க இன்னும் வரல சார், அவங்க அப்பப்ப வருவாங்க போவாங்க, பட் எங்களுக்கு சரியா தெரியலன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, ஆல்ரெடி அவங்க பில் எல்லாம் பே பண்ணிட்டாங்க, ஸோ அதனால இந்த பாட்டியை நாங்களே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம்னு சொல்ல, என்னன்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இந்த பாட்டியை அப்பப்ப பார்த்துட்டே இருங்க, அவங்க பேத்தி நான் தேடுற பொண்ணா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து அந்த லின்னு அடி வாங்க நல்ல கடையில தாத்தா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா அவ அப்பாவோட, கொஞ்சம் கூட உங்க பேத்திக்கு அறிவே இல்லையா, பாருங்க கடையில வச்சு எப்படி அடிச்சிருக்கான்னு, அவன் மூஞ்சிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, என்னை பாத்தீங்கல்ல எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா தெரியுமா, பாடி கார்ட்ஸ் முன்னாடியே இந்த மாதிரி அடிச்சுட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா அந்த லீனு. நீ கவலைப்படாத, என் பேத்தி இந்த மாதிரி பண்ண மாட்டா, ஸோ கண்டிப்பா அவ பண்ணனா அதுல ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தாத்தா. கரெக்டா அங்க ஹீரோ வரான். கரெக்டா தான் சொன்னீங்க தாத்தா, இதை பண்ணது அவளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சது, கண்டிப்பா இவளுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் வேணும்னு சொல்ல, என்ன சொல்ற லென்னு, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மேல கூட்டிட்டு போக ஹீரோயின் காலில் கட்டு போட்டு அப்படியே குப்புறப்படுத்து கிடக்குறா. என்னாச்சுன்னு பாத்தீங்களா, அந்த கடையில இவ தான் அவளை புள்ளி பண்ணா, ஸோ அதனாலதான் இதெல்லாம் நடந்தது, ஸோ அதுக்கு தான் அவ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கா, இதுல எந்த தப்பும் இல்ல. நீ பண்ணது தப்பு இல்லையான்னு ஹீரோ கேட்க, உன் பாடி கார்ட்ஸா இந்த மாதிரி பண்ணது இல்ல, நான் இந்த அளவுக்குலாம் பண்ணல, அவன் நடிக்கிறா, இங்க பாருங்க நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட பக்கத்துல போக, இங்க பாரு என் பக்கத்துல வராது, போனா போட்டுன்னு உனக்கு ஹெல்ப் பண்ண என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிருக்க, இதுக்கப்புறம் நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க, இன்னைக்கு பார்ட்டி நடக்க போகுது, அவ இப்படி இருக்கா, பார்ட்டி அட்டன் பண்ண முடியுமா அவனால, சே அவளை கஷ்டப்படுத்திட்டு நீ இப்படி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போலான்னு போறான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கு இவளுக்கு, புலம்புன்னு புலம்பிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வரா. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்கன்னு பிடிச்சி டக்குன்னு தள்ளி விட்டான் ஹீரோ. அவங்க அப்பா தான் வந்து லின்ன தூக்குறாங்க. என்னதான் பண்ண சொல்றீங்க, இப்போ என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணணும்னா ஏன் தங்கச்சி இப்ப பார்ட்டிக்கு வராம இருக்க மாதிரி இவளும் வரக்கூடாது, அவளுக்கு நடந்த அதே கொடுமை இவளுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன உங்களுக்கு, அதே மாதிரி இவ காலில் நான் அடிக்கணும் அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹாக்கி ஸ்டிக் எடுத்து சும்மா காலில் வெளுன்னு வெளுத்து போட்டாரு. அவ காலில் ரத்தமா ஒழுகுது. பாட்டிக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாட்டி ஹால்ல இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, கால ரத்தம் ஒழுக சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லின்னு கிளம்பிட்டா. அப்புறம் 2 மெய்டு வந்து அப்படியே அவளை இழுத்துட்டு போறாங்க அந்த பக்கம். தாத்தா விடுங்க, கீழே எல்லாரும் வந்தாச்சு, நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரிடா வா பார்ட்டி அட்டன் பண்ணலான்னு சொல்லி போக அங்க போய் பார்த்தா ஹீரோயின் அப்படியே படுத்திருக்கா. ஹீரோ வரா மேல ஹீரோயின் கிட்ட, போதும் நீ அடிச்சதுங்கிற மாதிரி பார்க்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. பக்கத்துல போய் தொட்டு பாக்குறான், உண்மையாவே தூங்குறியா, சரி எல்லாரும் போயிட்டாங்க நடிக்காதன்னு சொல்ல, அவ கண்ணு மூடி அப்படியே படுத்துட்டா. உண்மையாவே நடிக்கிறாளா இல்ல தூங்குறாளான்னு ஹீரோக்கு டவுட். லைட்டா டச் பண்ணி பாக்குறான். சரி ஓகே, மனசாட்சியே இல்லாதவளா இருக்க, சரி வீடுன்னு சொல்லிட்டு கால் கிட்ட வரான். அந்த பர்த் மார்க் இருக்கான்னு செக் பண்றதுக்காக அவ கட்டு போட்டிருக்கா. அது ஃபேக் கட்டுன்னு அவனுக்கும் தெரியுது. அதை அப்படியே லைட்டா ஓபன் பண்ணிட்டே இருக்க லைட்டா ரெட் கலர் அந்த மச்சம் தெரியற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மெய்டு வந்து, சார் கீழே எல்லாரும் வந்துட்டாங்க, உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான். நல்ல வேலை தப்புச்சேங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. ஏன்னா லூவான்க்கு இந்த பர்த் மார்க் இல்லை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்க கையில ஒரு கீ வச்சிருக்கா. அதாவது செகண்ட்
பிரதர்ஸ் கொடுத்துருப்பான்ல, இந்த கீயை நீ வச்சுக்கோ, ஸ்டடியில போய் எடுத்துட்டு வந்துரு. தாத்தாவோட ஸ்டடி ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, கீழே எல்லாரும் பார்ட்டியில இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். அதுக்காக அவ போடலான்னு சொல்லி கீ எடுத்து பார்க்க, இங்க பார்த்தா அந்த லின்னு அழுன்னு அழுதுட்டு ஆன்ட்டி கிட்ட புலம்புறா. என்னை எப்படியாவது நீங்க தான் ஆன்ட்டி சேவ் பண்ணணும். என்னை ஏன் இந்த மாதிரி அவன் கஷ்டப்படுத்துறான்னு புரியல. என் மேல அவனுக்கு பாசமே இல்ல. இந்த லூவான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லதா இருந்தான். இப்ப என்னமோ லூவான் மேல இவ்வளோ பாசமா இருக்கான். நான் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் எப்படியாவது நியான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்ல, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, டக்குனு ஹீரோயின் போற மாதிரி இருக்கு. லின் பாக்குறா. ஆமா, இந்த ரூமோட கடைசியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா தாத்தாவோட ஸ்டடி இருக்கு, அங்க மோஸ்ட்லி யாருமே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் இவ எதுக்கு அங்க போறா அப்படிங்கிற மாதிரி லின்னு யோசிச்சுட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறா. யாராவது வராங்களான்னு செக் பண்ணிட்டு ஹீரோயின் ஒரு வழியா அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறா. உள்ள போய் அவளுக்கு தேவையான அந்த ஷேர்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, எப்படியோ அங்க இருக்கா லாக்கர் ஓபன் பண்ணி அங்க இருந்து ஷேர் எடுத்துட்டா. அப்பா எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி கையில பேப்பர்ஸோட இருக்கா. ஆனா அந்த லின்னை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே உள்ள வர. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஃபேக்கு தானே எனக்கு தெரியும், சொல்லு என்ன பண்ற நீ? தாத்தாவோட ஷேர்ஸை திருடிட்டு போலான்னு வந்தியா? இப்ப மட்டும் தாத்தாவை கூப்பிட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி லின்னு கத்துறா. என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோயின் அப்படி பின்னாடி கையில மறைச்சு வச்சுட்டு நிக்க, இங்க பாரு, நான் இந்த ஃபேமிலியில எங்க வேணாலும் போறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா நீ லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இங்க வரணும். நீ லின் ஃபேமிலி சேர்ந்தவ, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போடுறா. ரெண்டு பேருக்கு இடையில ஆர்குமெண்ட் போகுது. உன்னை சும்மா விடுவேன்னு பாத்தியாடி அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு கையை அவங்க கரெக்டா ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவமா பேச ஆரம்பிச்சிருப்பா. நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க, இவன் இங்க பாருங்க கீழே பார்ட்டி நடக்குது, இங்க வந்து ஏதோ திருடிட்டு போக வந்தான்னு சொல்ல, அவ இந்த வீட்டோட பேத்தி, அவளுக்கு எங்க வேணாலும் வரக்கு உரிமை இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? இல்ல, நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன், உண்மையாக சொல்கிறேன். அவக்கு கையில் இருக்கிறத பாருங்க, இங்கே இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் திருடிட்டு போகத்தான் வந்திருக்கா. சீக்கிரம் பாருங்க, அவள் கையில் ஏதோ ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே பிடுங்கி தூக்கி எறிகிறா. எல்லாம் பறந்து அப்படியே கீழே வந்து விழுகுது. இன்னைக்கு நீ மாட்டினடிங்கிற மாதிரி லின்னுக்கு ஹாப்பியாக இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோ ஒரு பேப்பர் எடுத்து பார்க்குறான். அதில் இருக்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, பார்த்தீங்களா ஷேர் எல்லாம் திருடிட்டு போக வந்தா. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, புரியுதா? நான் தான் அவங்க சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்டு, இப்போவாவது என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல, பலார்னு ஒரு அறாரிதான் ஹீரோ. எதுக்கு என்ன அடிச்சிங்கன்னு சொல்லி கேட்க, இது எல்லாம் என்ன இருக்குன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்ல, அது எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஷேர் ஹோல்டிங்கோட அப்டேட்ஸ், அப்புறம் மெடிசன் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பா. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நான் தான் ஆன்ட்டி வான் கிட்ட கொடுத்து இங்கே வைங்கன்னு சொன்னேன். இது எடுக்க தான் நான் வந்தேன். இவன் என்ன ஷேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தப்பாக பேசுகிறா. நான் கண்டிப்பாக தப்பாக எதுவும் பண்ணலன்னு சொல்ல, ஷேரை கையில் எடுப்பா ஹீரோயின். ஆனால் தாத்தா மேலே இருக்க நம்பிக்கையில் பாவம் தாத்தாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அங்கேயே உள்ளே வச்சுட்டா. அவளுக்கு அங்கே எடுக்கிறதுக்கு மனசும் வரல, துரோகம் பண்ண தோணலை. ஆனால் இப்போ இந்த லின்னு உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு ஹீரோயின் அடிக்கலான்னு போகிறா. அந்த டைம் ஹீரோ வர ஹீரோட மண்டையிலே போட்டுட்டா. நான் உங்கள் மேலே அடிக்கல, நான் அவளை தான் அடிக்க ட்ரை பண்ணேன்னு சொல்ல, போதும் இதுக்கு மேலே நீ இங்கே இருந்த அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கையில் பிளட் வேற வருது. நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இப்படியே திரும்பி லின்னை பார்க்குறான். லின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஐயோ நான் வேணும்னு பண்ணல, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் அவளை தான் அடிக்க போனேன்னு சொல்ல, அவள் மேலே மட்டும் பட்டிருந்தது ஒன்றும் சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு சொல்ல, அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக செகண்ட் பிரதர் வராரு. என்ன நடக்குது இங்கே? ஏதோ கான்வர்சேஷன் நடக்குது போல இருக்கு. அதாவது எங்கள் லூ ஃபேமிலியில் இருக்கவங்க மேலே கையை வச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு லின்னுக்கு கை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். இந்த செகண்ட் பிரதர் அந்த லின்னை போட்டு வெளுன்னு வெளுக்கிறான். மண்டையில் அவ்வளோ அடி அடிக்கிறான். விட்டா செத்து போயிடுவா போல இருக்கு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கே பாரு, நீ எதுக்கு இவளை காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி செகண்ட் பிரதரை பார்த்து ஹீரோ கேட்க, அது வந்து சும்மா தான், இது நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, இங்கே வேற யாரும் வர்றது எனக்கு பிடிக்கல, அதனால தான் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினை பார்த்துட்டு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, கீழே தாத்தா உன்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு அப்படியே வரான். இதெல்லாம் பார்க்குற அந்த செகண்ட் பிரதருக்கு ஒரு மாதிரி இருக்கு. வர வர இவன் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ இவகிட்ட தப்பு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே ஹீரோ வந்துட்டு இருக்க, அம்மா வராங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாடான்னு சொல்ல, நான் கீழே போறேன் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. கையை பிடிச்சி ஹீரோ தரன்னு அம்மா எழுதிட்டு போறாங்க. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா? அவ என்ன இப்படி பாடா படுத்துறா, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, நீ இந்த வீட்டோட வாரிசுடா, இந்த சொத்து உனக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இடையில வந்து நிக்கிறவ அவ தான். எல்லா ஷேர்ஸையும் அவ பேரு எழுதி வைக்க தாத்தா ட்ரை பண்றாங்க, ப்ளீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கன்னு சொல்ல, அம்மா அவன் நம்ம வீட்டு பொண்ணு, அவளை ஹெல்ப் பண்ணி காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, அவன் நம்ம வீட்டோட ஒரிஜினல் பொண்ணு கிடையாது, உனக்கு தெரியுதா இல்லையா? இந்த வீட்டுக்கு முக்கியமானவங்க நம்ம 2 பேர் மட்டும்தான், சொல்றதை புரிஞ்சுக்கன்னு சொல்ல ஹீரோ கோமா அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இங்க செகண்ட் பிரதர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்துட்டு எங்க அந்த ஷேர் குடுன்னு சொல்ல, என்னால் ஷேர் எடுக்க முடியல, நீயும் பார்த்து
பாத்தில அதுக்குள்ள அங்கே எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்ல உனக்கு கொடுத்துருக்க டைம் முடிஞ்சது. உன் பாட்டி உயிரோட வேணும்னா எனக்கு ஷேர் வேணும்னு சொல்ல கையை பிடிச்சி ஹீரோயின் கடிச்சு வச்சிட்டா. இவன் சும்மா இல்லாமல் வாயில் அப்படியே கையை வச்சு மூடிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ண கழுத்தில் கையை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். உன்னோட ஐடென்டி என்னன்னு தெரியல, லூவான்னு நினச்சி தான் உன்னை எல்லாரும் இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க. உன்னோட ஒரிஜினலான ஐடென்டிட்டியை வெளியே சொன்னேன் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உன் பாட்டியோட உயிர் அங்கக்குள்ளே இருக்காது, அங்கேருந்து போயிருமா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே அங்கே ஹீரோ வர அவன் பயந்து போய் ஒளிஞ்சிட்டான். இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க இங்கே இந்த ஃபோட்டோவில் டஸ்ட் இருந்தது உடைக்கலான்னு இங்கே வந்து நின்னேன், வேற ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்ல சரி வா அது மெய்ட் பார்த்துப்பாங்க நம்ம போலாம் கீழே பாட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து போக செகண்ட் பிரதர் பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. என்கிட்ட இவன் நல்லா நடந்துக்கிறான், தாத்தாவும் நல்லா இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேங்கிற மாதிரி யோசிச்சிட்டே ஹீரோயின் வரா. அதுக்கப்புறம் லின்னை பிடிச்சா அப்படியே வெளியே தள்ளிட்டு இருக்க உன்னை சும்மா விட மாட்டேன்டி, கண்டிப்பாக பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலான்னு ட்ரை பண்ணிட்டு லின்னு போறா. அங்கே பார்த்தா பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின். என்னது இவ ஏதோ பாட்டின்னு பேசுறா, இவளுக்கு பாட்டிலாம் கிடையாது, அப்ப இவ பொய்யானவளா, அப்ப இவ லூவானே கிடையாது. இவளோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு இவளை சும்மா விடக்கூடாது, இந்த லூ ஃபேமிலியிலேருந்து வெளியே அனுப்புறேன். என்ன இந்த ஃபேமிலிக்குள்ள வர விடாம பண்ணில உன்னை சும்மா விட மாட்டேன்டி, கண்டிப்பா உன்னை பழிவாங்க என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லின்னு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க பாட்டிக்கிட்ட உங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க பாட்டி, நான் சீக்கிரம் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் லின்னுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. வெயிட் பண்ண உன்னை பத்தின டீட்டெயில்ஸை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே ரூம்குள்ளே வரா. அங்கே பாட்டி நடக்கிற இடத்துல என் பேத்தி பெரிய டாக்டர் தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவகிட்ட கேளுங்க, என்னோட உடம்பே அவ தான் சரி பண்ணா, எனக்கு இவ்வளோ சீக்கிரமா சரியாகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் பேத்தி தான் அதுக்கு காரணம்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாரும் ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. பரவாயில்ல இவங்க பேத்தி இவ்வளோ டேலண்டடாக இருக்கா, நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு அங்கே இருக்க யாரோ பேசிட்டு இருக்காங்க. இதோ என் பேத்தி வந்துட்டா, வாங்க வாங்க டவுட் கேட்குறவங்க எல்லாம் கேளுங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் பேத்தி அக்குபஞ்சர்ல செம்மையா படிச்சு முடிச்சிருக்கான்னு சொல்ல எல்லாரும் ஏதேதோ டவுட் கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் டாக்டர் போய் பாருங்க ப்ளீஸ், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்ல அப்படியே பக்கத்துல செகண்ட் பிரதர் வரான். வர நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் காரணம் இல்லை, சும்மா தான். ஏன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை இதுக்கு முன்னாடி நீ எப்பயுமே லூவானா அடிச்சுக்குவ, ரெண்டு பேருக்கு ஆகவே ஆகாது, பட் இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, தாத்தாக்குன்னா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வரான். பரவாயில்ல இவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, வீட்டில் எல்லாரும் மனசு ஈஸியாக கவுத்துருவா போல இருக்கு, வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஷேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டா. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. ஏன் தாத்தா சும்மா இருக்க மாட்டீங்களா, என்னை பற்றி எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க, எல்லாரும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுமா, அப்போ தானே என் பேத்தியை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க, அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறேன் சரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக நீ தான் உட்காரணும், ஏன்னா எல்லா ஷேரும் உனக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்ல நானா ப்ளீஸ் என்னாலலாம் முடியவே முடியாது, எல்லாத்தையும் அண்ணா பார்த்துக்கிட்டோம், என்னை விட்டுருங்கப்பா, நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்ல டக்குனு ஹீரோ கையை பிடிச்சி நீ கவலைப்படாத, உன் பக்கத்தில் நான் இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் மேலே இவங்க ரெண்டு பேருக்கு என்னடா இவ்வளோ நம்பிக்கை, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு அங்கேருந்து போக இது எல்லாத்தையும் ஆன்ட்டி மேலே நின்று பார்க்குறாங்க. அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவனாடி, ஜெயிக்க விட மாட்டேன், இந்த சொத்தெல்லாம் எனக்கும் என் பையனுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே தாத்தாக்கு மெடிசன் குக் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, திரும்ப இதை பற்றி ஏதாவது யோசிக்கிறா. தாத்தா என் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காருன்னு திடீர்னு பார்த்தா கையில் சூடு வச்சிருச்சு. அதுக்குள்ளே அங்கேருந்து மெய்டு வான் வராங்க. வான் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மருந்தை அவங்க தான் கலக்கி கொடுக்குறாங்க. யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் இருக்க இந்தாங்க ஐயாக்கான மெடிசன் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் போகிறா. சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, நான் இதை பண்ணலைன்னா என்னோட வேலையும் போயிடும் என்னோட உயிரும் போயிடும், அதுக்காக நான் பண்ணி தான் ஆகணும், உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே வான் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மெடிசனை எடுத்துகிட்டு வந்து இங்கே டேபிள் மேலே வைக்கிறா. எல்லாரும் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நீ உட்காருமான்னு சொல்ல தாத்தா பக்கத்துலையாங்கிற மாதிரி யோசிக்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஃபுல்லாக நீ தான் எல்லாமே, உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, ஸோ என்னோட பேத்தி நீ, உனக்கு இந்த உரிமை இருக்குது, நீ என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்ல இல்லை நான் எப்படி இங்கே உட்கார முடியும், அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ உட்காந்து தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் சொல்கிறான் உட்காரு இங்கே, இந்த சீட் எப்பயுமே உனக்கு தான் சொல்லி சீட்டை இழுத்து உட்கார வைக்கிறான். அம்மாக்கு இதெல்லாம் பார்க்க செம்ம கடுப்பாக இருக்குது, என்ன தாத்தா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதான் சொல்லிட்டேன்ல இதுக்கப்புறம் லூ ஃபேமிலியோட ஷேர்ஸ் எல்லாம் உனக்கு தான் கொடுக்க போகிறேன் உட்காரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினை. பரவாயில்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்க செகண்ட் பிரதருக்கு ஹாப்பியாக இருக்குது, எப்படியாவது இவ கையில் சொத்து வந்தால் வாங்கிட்டு நம்ம ஓடிடணும்னு சொல்லி திங்க் பண்ண நம்ம பையனுக்கு எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரெண்டு கப்பல்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா அமைதியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆன்ட்டி எப்படி யோசிக்கிறாங்க. சொல்லு என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்க உன்னால முடியுமான்னு சொல்லி கேட்க அது வந்து அப்படின்னு சொல்ல திடீர்னு பயந்து போய் டக்குன்னு ஆன்ட்டி எந்திரிக்க கிளாஸ் கீழே விழுந்துருச்சு.
என்னாச்சு, உனக்கு என்ன பதட்டம் அப்படின்னு அப்பா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான்னு சொல்ல, இதுக்கப்புறம் இவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசவே கூடாது, என்னோட வீட்டோட வாரிசு இவதான்னு சொல்ல, அப்போ உங்களோட ஒரிஜினல் பேரை இங்கே இருக்கானே நியான், அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்ல, இங்கே பாரு நீ வெயிட் பண்ணு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இவ தான் என்னோட பேத்தி, ஸோ இவளுக்கு தான் எல்லா உரிமையும்னு சொல்ல, இதுக்கப்புறம் இவளுக்கு ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு கிளாஸ் பீஸ் எடுத்து ஆன்ட்டி கழுத்தில் வச்சுட்டாங்க. ஆன்ட்டி சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்ட, இதை பார்க்கும்போது தாத்தா வாயிலேருந்து அப்படியே பிளட்டாக வருது, அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க. தாத்தா என்னாச்சு, இந்தாங்க மெடிசனை குடிங்கன்னு சொல்லி மெடிசனை கொடுக்க, அந்த மெடிசனில் தாண்டி விஷமே இருக்குன்னு சொல்லி ஆன்ட்டி அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. தாத்தாக்கு அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு. என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு, என்னடி பண்ண, விஷம் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மெடிசனில் ஏதோ இருக்குன்னு சொல்லி தாத்தா புலம்புறாங்க. என் அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டியா, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணல, நான் அந்த மெடிசனில் எதுவும் கலக்கலன்னு சொல்ல, இப்போ அவரே சொல்கிறாரு அந்த மெடிசனில் தான் ஏதோ ஒன்று இருக்குது, நீ வேணும் தான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொல்ல, வேகமாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ இந்த மெடிசனில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு கையில் எடுக்கிறா. ஆன்ட்டி அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. இவளை நம்பாத, இவ கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்கா, இவ தான் தாத்தாவை கொலை பண்ணுறக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்ட்டி. என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றும் புரியாமல் செகண்ட் பிரதர் பக்கத்தில் வராங்க. என்ன பண்ண சொல்லுன்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணல, என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி செகண்ட் பிரதரை பார்க்க பக்கத்தில் போய் ஹீரோயின் கேட்குறா, ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் அந்த மாதிரி பண்ணுவேனா, தாத்தாவை நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்படியே லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம் பெத்த அம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டானா, இரு நான் போலீஸ்க்கு இப்போ ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்ல, இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அந்த மெடிசனை நான் மட்டும் தனியாக ரெடி பண்ணல, என் கூட ஹெல்ப் பண்ணுறக்கு ஆன்ட்டி வான் வந்தாங்க. ஸோ எனக்கு கையில் சூடு பட்டுருச்சுன்னா அவங்க தான் அந்த மருந்தை கலந்து கொடுத்தாங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். கிச்சனில் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும்னு ஆன்ட்டி வானு பயந்து போய் நிற்கிறாங்க. சொல்லுங்க இது யாராவது தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல, அதை எப்படி கேமரா செக் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது, இந்த மருந்தில் நீ தான் ஏதாவது கலந்துருப்பேன்னு சொல்ல, அதுக்குள்ளே வேகமாக அங்கேருந்து பாடி கார்ட்ஸ் வராங்க. ஹீரோ டக்குன்னு வந்து நிற்கிறான். யாராவது அவன் மேலே கை வச்சிங்க அவ்வளோதான்னு சொல்ல, ஏண்டா உன் பெத்த தாய் நான் சொல்கிறத நம்ப மாட்டேன், இவன் மேலே என்னடா உனக்கு நம்பிக்கைன்னு சொல்ல, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ எந்த தப்பு பண்ண மாட்டேன், ஆன்ட்டி வான் நடந்தது என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்ல, வேகமாக அப்படியே இழுத்துட்டு வந்து அம்மா முன்னாடி நிற்கிறாங்க. இங்கே பாருடா, இவங்க நம்ம வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்காங்க, இவங்க கண்டிப்பாக அந்த தப்பு பண்ண மாட்டாங்க, ஆன்ட்டி பற்றி எனக்கு தெரியும், வா நீ அதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல, இப்போ நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா, நான் கேமராவை செக் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அப்படியே ஆன்ட்டி முட்டி போட்டாங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு பண்ணலை, நான் இது பண்ணலன்னா என்னோட வேலை போயிரும்னு சொன்னாங்க, வேற வழி இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி உங்களுக்கு மனசு வந்து தாத்தாக்கு விஷம் கொடுக்க, இதை பண்ண சொன்னது உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மா சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நானா போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு போக, அம்மா போதுமா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், ஆன்ட்டி வானை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்ல, அவங்க தான் சொன்னாங்க விஷம் கலக்கலைன்னா என்னை வேலை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னாங்க, என் குடும்பத்துக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் பண்ணேன்னு சொல்ல, போலீஸை வர சொல்லுங்க, இப்போவே அம்மாவை பிடிச்சி கொடுக்கலான்னு சொல்ல, இந்த நாடகம் எப்பப்பா முடியுங்கிற மாதிரி அங்கே செகண்ட் பிரதர் யோசிச்சுட்டே நிற்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் இதெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு பக்கம் புலம்புறாங்க. அந்த வானை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து பாடி கார்ட்ஸ் வந்து அம்மாவை இழுத்துட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்டா நான் அம்மாடா, அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான், போங்க இங்கே இருந்துன்னு சொல்ல அங்கேருந்து அம்மா போயிட்டாங்க. என் மேலே அவனுக்கு எவ்வளோ நம்பிக்கைங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்து அப்படியே யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வேகமாக தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தாத்தாக்கான சர்ஜரி அங்கே போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகிறா. நீ எந்த தப்பு பண்ணல, என் அம்மா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், தாத்தா கண்டிப்பாக சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. என் மேலே உங்களுக்கு இருக்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வர, அதுக்குள்ளே ஃபோன் வருது ஹீரோக்கு. அதாவது ஹீரோயினோட பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, இதோ இப்பயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எமர்ஜென்சி நான் போகணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போகிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட பாட்டிக்கு என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு நர்ஸு. அந்த நர்ஸு வேற யாரும் இல்லை, லின்னு தான். ஆனால் பாட்டிக்கு ஏதோ சத்தம் கேட்க பயந்து போய் பாட்டி அங்கேருந்து ஓட ட்ரை பண்ண, அவன் எதையோ தூக்கி மண்டையில் போட்டு அடின்னு அடிச்சிட்டா. அப்படி பாட்டி மயங்கி கீழே விழுக, ஐயோ செத்து போயிடுச்சா இந்த கிழவி, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப பயந்து போயிட்டா. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோயின் தாத்தாவை பார்த்துட்டு தாத்தாவோட பக்கத்துலேயே படுத்திருக்கா. சாரி என்னை மன்னிச்சிரு, ஒரு 2 பேத்தியை நான் ஒரு பேத்தியை தொலைச்சிட்டேன்னு ஏதோ கனவுல பேசுற மாதிரி இருக்கு தாத்தா. தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிம்மா ஏதோ ஞாபகத்துல ஏதோ பேசிட்டேன், அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், அது உன்னை நான் பத்திரமா பார்த்துக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி எதேதோ பேசுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க, உன்னை நல்லபடியா நான் வளர்த்தனான்னு தெரியல, ஆனா இந்த குடும்பத்து மொத்த சொத்து உன் கையில தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, சாரி தாத்தா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்ல, நீ என் பேத்திமா, நீ கண்டிப்பா என்னை ஏமாத்த மாட்ட, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன்னு சொல்ல, ஒரு வேளை நான் உங்ககிட்ட போய் சொன்னா நீ என்னமா போய் சொல்ல போற, நீ கண்டிப்பா போய் சொல்லவே மாட்டேன்னு சொல்ல, அது தாத்தா நான் லூவான் அப்படின்னு சொல்லி இல்லன்னு சொல்ல வரா. அதுக்குள்ள செகண்ட் பிரதர் அங்க வந்தாச்சு. என்ன சொல்ற நீ,
தாத்தா கிட்ட ஏதோ உண்மையை சொல்ல போற போல இருக்கு. அப்புறம் பாட்டியை மனசுல வச்சுட்டு சொல்லுன்னு லிப் மூமெண்ட்ல காட்டுறான். அதுக்குள்ள ஹீரோனை இழுத்துட்டு வேகமா வெளியே வந்துட்டான். இப்ப அந்த கிழமைக்கிட்ட உண்மையை சொல்ல போறியா? எனக்கு தேவை ஷேர் மட்டும் வந்தா போதும். அது மட்டும் இல்லாம இப்பவே நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியாவது வெஸ்த கொடுத்து அவனை இங்கேயே போட்டு தள்ளிடு. அவன் இறந்து போயிட்டானா சொத்து எல்லாம் என் கைக்கு வந்துடும். ஸோ நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னால பண்ண முடியாது, தாத்தாவை என்னால கொலை பண்ண முடியாதுன்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றதை மட்டும் கேளு, இல்லைன்னா உன் பாட்டி உயிரோட இருக்க மாட்டாங்க, உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்குள்ள கரெக்டா இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அப்பதான் இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்கறான். ஓ, அப்ப இவ உண்மையான லோவான் கிடையாதா? அப்ப இவ யாரு? தாத்தாவை கொலை பண்ணதா வந்தவளான்னு சொல்லி ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு இதை கேட்ட உடனே. இப்ப நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையான்னு சொல்லி மிரட்டிட்டே இருக்கான். இங்கே இவன் மிரட்டுறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் பாட்டி உயிரோட வரணும்னா நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும், செய்வியா இல்லையான்னு சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயினும் வாங்கிட்டா. சரி வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, பாத்தீங்களா அந்த பொண்ணு ஃபேக் தான், இப்பவே அவளை பிடிக்கலாமான்னு சொல்ல, வேணாம், கையும் களமா பிடிக்கிறதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியும், நீ அமைதியா போ, இதுக்கப்புறம் நடக்க போறதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன், என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்றான். அடுத்து நம்ம ஹீரோயின் தாத்தா கொடுக்குற மெடிசன்ல எப்படியாவது இந்த மருந்து கலந்து கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு மருந்து கலக்கலான்னு போறா. என்னமா பண்ணிட்டு இருக்கான்னு தாத்தா கேட்க, ஒன்னும் இல்ல தாத்தான்னு சொல்லி வேகமா மருந்து கலக்குறா. அதுக்குள்ள அங்கிருந்து ஹீரோ வந்து டக்குன்னு கையை பிடிக்கிறான். என்னாச்சுடா, ஏன்டா அவகிட்ட இப்படி ஹார்ஸா பேசுற? ஒன்னும் இல்ல, அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க தாத்தா எஞ்சுக்காராரு. இப்ப தாத்தா முன்னாடி பேசினா பிரச்சனை வரும், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வெளியே வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வேகமா அங்க இருந்து போறான். ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு வெளியே எடுத்துட்டு வரான். நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும், ஏன் இந்த மாதிரி பண்ற? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை நான் வச்சிருந்தேன், நீ என்னை ஏமாத்திட்ட, இப்பவாவது உண்மையை சொல்லுன்னு சொல்ல, நான் உண்மையை சொல்றேன், நான் லூவான் கிடையாது, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, ப்ளீஸ் என்னோட ஃபேமிலியை காப்பாத்த, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன், ப்ளீஸ். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தாத்தா என்னோட ஃபேமிலி மாதிரி தான் பார்த்தேன்னு சொல்ல, உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, நானும் உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சேன், என்னோட நம்பிக்கையை நீ ஏமாத்திட்ட, நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் நம்பின பாதி என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்றான். சாரின்னு சொல்லி ஹீரோயின் முட்டி போட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா. இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும், ஸோ இங்கேருந்து கூட்டிட்டு போவான்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் வந்து கேட்குறான். முதல்ல இங்கேருந்து நீ வெளியே கிளம்பு, என்னோட ஃபேமிலிக்குள்ள நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தள்ளி போய் முட்டி போட்டு, தாத்தா என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அதை பார்க்கவே இல்லை, அப்படியே திரும்பி நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வேகமா அங்க இருந்து போறா. லிப்டுக்குள்ள போகும்போது அசிஸ்டன்ட் பையன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். இந்தாங்க இந்த கார் கீயும் இந்த கார்டையும் ஹீரோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, ஏன்னா நீங்க அவங்க ஃபேமிலியில நிறைய நாள் இருந்திருக்கீங்க, தாத்தாவோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கான பணமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போக, ஹை என் பாட்டியை காப்பாத்த எனக்கு பணம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டே, சார் ஆனா உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, இங்க பாரு இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாத, கொடுத்தாச்சுல விடு, அவன் மேல எந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக, அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. தாத்தா வராரு. என்னாச்சுடா, எங்க போனா, லூவான காணோம்னு சொல்ல, 2 நாள் அவ ரொம்ப பிஸியா இருந்தா, ஸோ ரெஸ்ட் எடுன்னு அனுப்பிட்டேன் தாத்தான்னு சொல்ல, சரிடா அதுவும் நல்லதான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் கார்டை வாங்கிட்டு பாட்டியை பார்க்கலான்னு வந்து பார்க்க அங்கே பாட்டியை காணும். என் பாட்டி எங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க இந்த ரூம்ல இல்லை, அவங்களுக்கு எமர்ஜென்சி வார்டுக்காக வேற ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, வேகமா ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வரா. என்ன பண்றதுன்னு புரியல, பாட்டி எங்க போனாங்க, அதுவும் எனக்கு தெரியாமன்னு சொல்லிட்டு பாட்டியை தேடிட்டு இருக்கா. தாத்தா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, அவ ரொம்ப வீக்கா இருக்கா, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருவா, ஸோ அதுக்கப்புறம் லூவான் உங்களை பார்க்க வருவா, நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை நீ எதுவும் திட்டல, அவ பாவம் தான், இருந்தாலும் அவளை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அப்புறம் அங்க டாக்டர் வராங்க. அங்க நம்ம ஹீரோயினோட அந்த சர்டிபிகேட் இருக்கு. ஓ இந்த பொண்ணு அகோபஞ்சரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேர் சொல்லலான்னு வர, டக்குனு ஹீரோ அப்படியே தோல் பட்டையில கை வைக்கிறான். நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்கன்னு. லூவானா, தெரியும், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தான், பரவாயில்ல சர்டிபிகேட்ல நிறைய மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லி ஏதோ சொல்லி அந்த டாக்டரும் சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வெளியே வந்து ஹீரோ கிட்ட பேச, உங்களுக்கு தெரியுமா ஷூ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல, என்ன பேர் சொன்னீங்க? ஷூ, அவங்க பாட்டி கூட இங்கே தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல, ஷாக் ஆயிடுச்சு ஹீரோக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஷூ உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன், இல்லையான்னு சொல்ல, அப்பதான் ஞாபகம் வருது, அந்த பாட்டியோட பேத்தியோட பேரு ஷூன்னு தானே பார்த்தேன், அவ காலில் இந்த மார்க் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா நான் தேடிட்டு இருந்தேன் பொண்ணு அவதானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்கேருந்து ஓடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாட்டியை பார்க்கறக்காக கார்ல ஏறி போக, அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டு லின் அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வரான். கார் நான் ஓட்டுறேன், நீ உள்ள போய் உட்காருன்னு சொல்ல, இல்லை நானே ஓட்டுறேன் போய் உட்காருன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ போறான் அந்த கார்ல. லின்னுக்கு இதை பார்க்கும்போது பயமா இருக்கு. ஐயோ ஞான் போறானே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பயந்து போய் நிற்கிறா. அதுக்கப்புறம் கார் எடுத்து வேகமா போயிட்டே இருக்காங்க. என் மேல உனக்கு கோவம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் அமைதியாவா, உன்னை பிளாக்மெயில் பண்றக்காக தான் அவன் இதெல்லாம் பண்றான்னு சொல்லி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை
ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்க்குறேன் நீன்னு சொல்லி பார்த்தா பிரேக் பிடிக்கலன்னு அப்போ தான் தெரியுது 2 பேரும் போகும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தாத்தாக்கு அப்படியே கண்ணு முன்னாடி இது வர மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவுன்னு சொல்ல தண்ணி யாரோ கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அது யாரும் இல்லை, செகண்ட் பிரதர் தான். நம்ம தாத்தாக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது போல. உன் கையில் தண்ணி கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்ல, என்ன நான் இல்லீகலாக பிறந்த பையன், அதுக்காக என்ன இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க? அவங்க 2 பேரும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் உங்களுக்கு தேவையில்லை அப்படி தானே? சரி என்ன ஒன்று பண்ணுங்க, எனக்கு நீங்கள் எல்லா சுற்றி எழுதி கொடுத்துருங்க, உங்களையும் நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் இல்லைனா இப்போ உங்கள் பேத்தியும் பேரனும் போய் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க போகிற காரோட பிரேக்கை கட் பண்ணது நான் தான், அவங்கள போட்டு தள்ளிட்டேன். இதுக்கப்புறம் வேற வழி இல்லை, நீங்களும் போயிட்டீங்கன்னா இந்த வீட்டோட வாரிசு நான் தான். இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல தாத்தா அதை தூக்கி எறிகிறாரு. இங்க பாருடா, என்ன நடந்தாலும் சரி லூவானுக்கு மட்டும் தான் என் சொத்து, நீ முதல்ல இங்கேருந்து போகணும்னு சொல்ல அப்படியே தாத்தாவை தரன்னு எடுத்து கீழே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்லன்னு எனக்கு தெரியும், உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணலான்னு கையில பெண் எடுத்துட்டு போக திடீர்னு பார்த்தா ஹீரோயின் 2 பேர் அங்க வராங்க. நீங்க 2 பேர் எப்படி உயிரோட வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, கார் ஆக்சிடென்ட் ஆன அந்த டைம்ல லின் அங்க வந்து எப்படியாவது ஹீரோவை சேவ் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டா. கொஞ்சம் தூரம் வந்தாச்சு, கார் வெடிக்க போகுது, எப்படியாவது ஹீரோ மட்டும் காப்பாத்தினா போதும்னு அவளுக்கு தோணுது. ஒரு நிமிஷம் இரு, அங்க லூவான் இருக்கா அப்படின்னு சொல்ல அவ போனா போகட்டும்னு சொல்ல அது முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே கண்ணை திறந்து பாக்குறா. பட் அவளை சேவ் பண்ண அங்க யாரும் இல்ல. லின்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போய் நீ எப்படியாவது வான்னு சொல்ல, வேணா கார் வெடிக்க போது, நீங்க இங்க இருந்து போங்க, நான் போனா போறேன் அப்படின்னு சொல்றா. முடியாது, உயிர் போனா 2 பேரும் ஒரே இடத்துல போயிடலாம், உன்னை காப்பாத்தாம நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதை கேட்டனே ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. லின் இங்க படுத்துட்டு அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்துன்னு கத்திட்டு இருக்கா ஹீரோவை கூப்பிடுறதுக்காக. திடீர்னு பார்த்தா கார் வெடிக்கிற சத்தம் கேட்குது. கார் அப்படியே வெடிச்சிருச்சு. ஐயோ இறந்து போயிட்டானேன்னு சொல்லி இங்க லின் அப்படியே அழுதுகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் காருக்குள்ள இருந்து அப்படியே வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ அந்த கார்ல இருந்து அப்படியே வெளியே வந்துட்டான். வந்த உடனே தம்பியை போட்டு கும்ம உனக்கு ஒண்ணும் இல்லையாமான்னு தாத்தா கேக்குறாங்க ஹீரோயின் கிட்ட. எனக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு, ஏன் லூவான் வந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. ஹீரோ அப்படியே அங்க இருக்க செகண்ட் பிரதர் அடிக்கலான்னு போக, இங்க பாரு நான் சொல்ற உண்மை உனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, நாளா அந்த காரோட பிரேக் ஒயர் கட் பண்ணலப்பான்னு சொல்ல லின்னை கூட்டிட்டு வராங்க. லின்னு வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்றா. லின்னு கிட்ட பேசி அந்த காரோட ஒயரை கட் பண்ண சொன்னது இவன் தான். லின்னும் எப்படியாவது இந்த வீட்டோட மருமகள் ஆகணும், அதுக்கு ஒரே வழி அந்த லூவான் சாகுறதான், அவ செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லி அவதான் பிளான் பண்ணிருப்பா. சரின்னு சொல்லி 2 ஃப்ராடுகளும் ஒன்னா பிளான் பண்ணி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் லின்னு சொல்லிட்டா. இவன் தான் சொன்னான், இவன் சொல்லி தான் பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவ ஹீரோட காலை பிடிச்சி கதற ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி தெரியல. முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அவளை இழுத்துட்டு போயிட்டாங்க. தாத்தா இவன் ரொம்ப கெட்டவன் இப்போதான் உங்களுக்கு புரியுதான்னு சொல்ல இப்ப தாண்டா புரியுது, இந்த மாதிரி ஒருத்தனை வீட்டுக்குள்ள விற்கவே கூடாது, முதல்ல இவனை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பணும், அது மட்டும் இல்லாம போலீஸ் வர சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லுன்னு சொல்ல முட்டி போட்டு அப்படியே கெஞ்சற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான் அந்த செகண்ட் பிரதர். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே எந்திரிக்கிறா. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, இவ்வளவு நாள் லூவான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இவ லூவான் கிடையாது, இவ ஃபேக்கு, இவளை இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான், இவ பேரு ஷூ அப்படின்னு சொல்ல அதை கேட்டனே தாத்தாக்கு ஷாக்கா இருக்கு. இப்பவாவது நம்புங்கன்னு சொல்ல நீ சொல்றதெல்லாம் போய், என்ன இருந்தாலும் இவதான் லூ ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்னு சொல்லி தாத்தா அப்படியே திரும்ப அது எப்படி முடியும், லூவான் சாகலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, லூவான் அந்த ஃபிளைட்டுக்கு போல, ஆனா லூவானை கொலை பண்ணது நான் தான், ஏன் கையால கொலை பண்ணேன், லூவான் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது, என்ன கல்யாணம் பண்ணிட்டா சொத்தெல்லாம் எனக்கு வந்துரும்னு பார்த்தா அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா, என்ன பிடிக்கல என் அண்ணனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் பின்னாடி போறேன்னு பாக்குறா. அவளை சும்மா விடுவனா, நான் லவ் பண்ண அந்த பர்சனை என் கண்ணு முன்னாடி நானே கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் அவளை மாதிரியே இருக்க இவளை நடிக்க கூட்டிட்டு வந்தது நான் தான், உங்களை ஏமாத்துறதுக்காக, இவ உண்மை கிடையாது, இவ பொய்யானவ அப்படின்னு சொல்ல தாத்தா இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பக்கத்துல வர ஹீரோயின் பயந்து போய் நிக்கிறா. அப்ப என்னோட இன்னொரு பேத்தி எனக்கு கிடைச்சிட்டாளாங்கிற மாதிரி தாத்தா பார்த்துட்டே இருக்க, சாரி தாத்தா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் லூவான் கிடையாது, என் பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, பாட்டியை காப்பாத்த வேற வழி தெரியாம தான் இவன் சொன்னதுக்கு நான் ஓகே சொன்னேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு அனாதை தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. தாத்தாக்கு அது கேட்டனே சந்தோஷமா இருக்கு. இல்லம்மா நீ அனாதை கிடையாது, நீயும் லூ ஃபேமிலியோட பொண்ணுதான்னு சொல்ல என்ன சொல்றீங்க, ஆமா லூவான் தான் உன்னோட அக்கா, அதாவது நீங்க 2 பேரும் ட்வின்ஸ், உன்னை சின்ன வயசுல ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், அந்த டைம் நீயும் இந்த நியானும் விளையாண்டுட்டு இருந்தீங்க, அப்ப ஒரு சண்டை வரப்ப ஒரு கெட்டவன் வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டாமா, எங்க தூக்கிட்டு போனானே தெரியல, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உன்னைத்தான் நான் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வழியா நீ எனக்கு கிடைச்சிட்ட, நீ தான் என் பேத்தி அப்படின்னு சொல்ல அப்படியே தம்பி பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா பாவி கடைசியில இந்த வீட்டோட இன்னொரு பேத்தியை கொண்டு வந்து இங்க விட்டுட்டுனேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, எனக்கு நிம்மதியா இருக்குமா, என் பேத்தி நீ எனக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல அது வந்துன்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வரான்,
அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு ஹீரோனிக்கு அதுக்குள்ள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு பேத்தி என்னை விட்டு போனாலும் என்னோட இன்னொரு பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா, எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை ஹக் பண்ணிக்க, அப்பா ஒரு வழியா எனக்கு சொந்தமான என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிட்டான்னு ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலியே சேர்ந்து எல்லாரும் ட்ரிங்க் பண்றாங்க. பாட்டிக்கு இப்ப எல்லாமே கியூர் ஆச்சு, பாட்டியும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட பேத்தி இன்னொரு பேத்தியும் வந்துட்டா, நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, அப்புறம் கிட்ட ஒன்று சொல்லணும், பிசினஸை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லி ஹீரோ சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து ஹீரோக்கு வைக்க, இது என்னை விட உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, ஸோ உன்கிட்ட இது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அம்மா சாரிம்மா, இவ்வளவு நாள் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. 2 பேரும் ட்ரிங்க் பண்றாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கண்ணையே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயினை எப்படிலாம் காப்பாத்தினா, எப்படிலாம் லவ் பண்ணா, 2 பேருக்கு இடையில என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு காட்டி இந்த மூவியை ஹாப்பி எண்டிங்கோட இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லைக்கும் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப் பண்ணுங்க. நீங்க ஹைப் பண்ணாதான் 4 பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். நான் எஃபர்ட் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்காக ஹைப் பண்ணுங்கப்பா.